லோசனை வாங்கி கொடுத்துட்ற விடு. என்ன லோசனை வேணும்? பேபி லோசனை வேணுமா? நீ தான் கருத்து போயிட்டுங்கிற. மாத்திரை இல்லையா உங்கள் அம்மாவுக்கு? மாத்திரை இல்லையா சுத்தமா? நாளைக்கு வரும்ல? நானும் இன்னைக்கு போடல, நாளைக்குனாச்சும் போடலாமே அப்படின்னு சொல்லி எடுத்துட்டு வரேன். காஞ்சதெல்லாம் போதும், இதுக்கு மேலே காய்ஞ்சி விட்டா அதை இப்படி தான் போவோம். எல்லாம் கொடியெல்லாம் காட்டுக்குள்ள போகும். கிண்டி விடவும் குட்டாம் போடவும் பண்ணிட்டாங்க. நீங்கள் கூப்பிட்டாலும் இந்த மாதிரி வந்துருங்க, என்னால வேலை செய்ய முடியல. நான் கூப்பிட்டோன்னா வரதா இருந்தால் நான் ஏப்பா இப்பயே வந்து இதை சுற்றிட்டு எவ்வளோ காடு இருக்குது. இல்லை அம்மா இல்லை குட்டாம் போட சொல்லுது, கிட்ட சொல்லுது, மம்மி குட்டாம் போட சொல்லுது. வண்டி ஆகணும், வேற அடுத்த வரைக்கும் ஆகட்டும், பார்த்துக்கலாம். இன்னொன்று வாங்கி போட்டுருங்க. 4 நாளுக்கு 2 இவ்வளோ பணத்தை போட்டு வாங்கி என்ன பண்ணுறது? ஒரு 5 நாள் தான் இது. அப்புறமேட்டுக்கு நெல்லுக்கு கூட்டணும். நெல் தட்டு ஓட்டலாம், சோள தட்டு யாரு போடுறா? இல்லை இல்லை தட்டு நம்ம லைன் தான்ப்பா. இல்லை எல்லா பக்கமும் தட்டு ஓடுது. இனிமே ஆள் இல்லை, இதே பிடுங்கிறதுக்கு ஆள் வந்துச்சுன்னா 2 வருஷம் போயிட்டா மிஷின் விட்டு தான் பிடுங்குவாங்க. அரி எப்படி போகுது பாரு, ஒன்று கூட உள்ளது கரெக்டான அரி. இந்த மட்டம் போட்டால் தான் சேதாரம் இல்லாத அப்படியே அடிச்சு இழுத்துப்படும். மட்டம் பாரு எவ்வளோ மாதிரி அப்படியே வலிச்சிட்டு போயிருக்கு. கொஞ்சம் அதே மாதிரி நான் சூப்பராக போட்டாங்க. இப்போ நல்ல வேலை நீங்கள் அங்கே தனித்தனியாக போட்டது இங்கே கொண்டாந்து அள்ளி போட்டது ரொம்ப நல்லது. இது மாதிரி போட்டால் காடு படப்படன்னு மூயும். இந்த ரிவேஜ் போய் வரமில்ல, அதில் டைம் இருக்குதுல்ல. அவ்வளோதான், அவ்வளோதான் ஓப்பன் பண்ணிக்க. அவ்வளோதான், இது ஓப்பன் பண்ணிவிட்டு இவருக்கு தனி கணக்கு, இவங்களுக்கும் இதுதான். ஓ நீ அதில் அள்ளி காத்திக்கலாம் பார்த்தியா? மூணு கட்டுக்கே கொஞ்சம் விடுது, இன்னும் ஒரு நாள் வேணும். அது அப்படியே உருட்டி விடுறது தானா? போட்டதெல்லாம் கரெக்டு, ஒரு சில இடத்துல உயரமாக இருக்குது, அவ்வளோதான். இப்போ 2 கிடக்கும், அதை மட்டும் எடுக்கணும், அவ்வளோதான். அளந்து முட்டை அடிச்சுட்டாங்க. அப்புறம் எங்கள் பெரியப்பா என்னைக்கு எடுக்கிறாரோ எடுத்த வாட்டி தான் அடுத்த கட்ட நடவடிக்கை பிரித்து விட்டாங்க. பங்கு எடுக்கணுமில்ல எங்கள் பெரியப்பா, அது எங்கள் பெரியப்பன் சொல்லணும். இங்கே தான் இருக்கிறாரு, அவர் நல்ல நாள் பார்த்து எடுப்பாராம். அது உங்கள் கணக்கு வேறு. நெட்டாக எடுத்துக்கிட்டீங்களா? இல்லை நெட்டாக தான் கிணத்தை கழிச்சு. யார் அது? யார்? தங்கராஜ். இப்போ வண்டி போகுது அங்கே தான். ஹலோ, சாணை போடு, வண்டி வந்துட்டு இருக்குது. சாணை போடு. அவ்வளோதான், ஒரு 10 நிமிஷம் வண்டியை காட்டுக்கு வந்துருக்கு. நான் சீட்டுக்காரன் சுட்டிக்கிட்டு இருக்கிறேன், அவ்வளோதான் வருது வண்டி. நான் காடு அளந்துட்டு இருந்தேன், அதனால தான் ஃபோன் எடுக்கல. இல்லை நம்ம வண்டி தான் வருது. அதுக்காட்டியா நம்மளுக்கு காடு கொஞ்சம் அண்ணன் தம்பி பார்க்கலாரு, அதை அளக்கிறதுக்கோசரம் நீ காலையிலேருந்து வண்டிக்கே வரல. அதனால தான் நேற்று அதை பார்த்துக்கிட்டு தான் நேற்று வீடியோவே போட முடியல. அதனால் சரி நாளைக்கும் வீடியோ எல்லாம் போயிடும், அதனால் இன்றைக்கினாச்சும் வீடியோ எடுத்து போடலாம் அப்படின்னு தான் ப்ரோ வந்தேன்.
வந்து காடு இழக்கிறது நின்றுக்கிட்டு இருந்தால் எவ்வளோ கஷ்டமாக இருக்குன்னு அலமைங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் கஷ்டம். ஒன்றும் பண்ண முடியல. இப்படியே பாரு மாப்பிளா, மழை போயிருமா, மானம் போயிருமா? நேற்று அப்படியே இருந்துச்சு. நம்மள அதை அடிச்சு இந்த விட்டா மேலே போடு. அங்கே பாதா வரல பிடிங்காச்சு காஞ்சிக்கு. நாளைக்கு பொண்ணோட வந்து கட்டி விட்டுறியா? ஃபோன் பண்ணுங்க. ஃபோன் நம்பர் வரல. அதை பிடிங்கி குட்டானா போட்டு வச்சுருங்க. ஏதோ படுத்தாருனா போட்டு வைங்க. வண்டி அப்படி சப்போஸ் அந்த பக்கம் வந்தால் கூட பிடிச்சி விட்றலாம். இருட்டு கட்டினா கூட வந்து நைட்டு பிடிச்சி விட்றலாம். நீங்கள் உடச்சுலாம் வைக்காதீங்க, குட்டானா வச்சுருங்க. என்னை வந்து கேளுங்க, வண்டி வீட்டில் இருந்தால் எழுத வச்சுட்டு போகலாம். அப்படி வண்டி வர்றதுக்கு முன்ன பண்ணால் அவன் மாதிரி தான் நான் குட்டான் போகிற சொல்லிக்கிற குட்டான் போட்டு வச்சுக்கேன். கள்ளமுடி போட்டுட்டு ப்ரோ, மிஷினாக போட்டுட்டு 3 நாளாக அஜித் வேறு கருத்து போயிட்டானா, வேறு கம்ப்ளைண்ட் பண்ணுறான். அதுக்கு ஏதாச்சும் சாயலாக இருந்தால் சொல்லுங்கள். அது என்ன புடுங்கவேல அடுத்தது அது இவங்க அண்ணனுது. அதுன்னா 2-3 நாள் ஆகும். வந்துருச்சு நிற்கணும். ஆனால் தலை கொட்டுற மாதிரி தயாரிச்சுட்டாங்களே, அதனால் யாரும் வேணாங்கிறாங்களே. இல்லைனா அது 6 லட்ச ரூபா வருது. பிடுங்கி திருப்பி போடுறது. அதுதானே இப்போ பிரச்சனையாக போகுது. இப்போ இதே கோடி போகுது, வேறு வழி இல்லாத பட்சத்துக்கு சுற்றுறாங்க. ஆள் இதெல்லாம் வந்து வழி இல்லாத வச்சுருல யார் போட்டு போகிற கொடி சுற்றியாக வச்சுருக்கிறியா? கொடி வந்து நேற்று 9 பேர் எங்கள் அம்மா 5 எப்படி கொடுத்தா? 300. சரி சரி. என்ன பண்ணுறது, ஒரு மீனை போட்டு தான் ஒரு மீனை பிடிக்கிறதா இருக்குது. அவ்வளோதான் விடு. 40 ரூபாய்க்கு பார்த்தீங்கன்னா அடுத்த வருஷம் அப்புறமேட்டு கண்டிப்பாக. அதே நூல் இறங்கிக்கும், அதே கட்டிக்கும், அதே ஓப்பன் ஆகிக்கும். டீசலு என்ன லோகு? போட்டுக்கோ. ஏறுவாரு. இது வரநாடி இவ்வளோ வந்து பிரச்சனை எந்த பிரச்சனையும் இல்லை. 4 நாளாக ஓடுது ப்ரோ. ஒவ்வொருத்தர் கேட்டால் அது கட்டாகி போச்சு, இது கட்டாகி போச்சுங்கிறாங்க. 4 நாளாக எங்களுக்கு பிரச்சனை எந்த பிரச்சனையும் இல்லை, ஓடிட்டு இருக்குது. அதெல்லாம் சந்தோஷப்பட வேண்டிய விஷயம். அடித்து வண்டியை போட்டு தான் வெடிக்கிறான். இப்படி கட் பண்ணுறான், அப்படி கட் பண்ணுறான். நம்ம உழவு ஓடுறதுல இந்தளவுக்கு வண்டியை போட்டு கொண்டதில்லை ப்ரோ. இந்த கள்ளக்குடிக்கு எந்த அளவுக்கு வண்டி சாகுது வேறு. இதில் வேறு கொடி கொஞ்சம் ஹைட்டாக போட்டாங்கன்னா வேறு டிடிஎஸ் ஷாப்பில் மாட்டுது. இது ஒரு பிரச்சனை. அதுக்கு தான் இப்படி மிதிக்கிறதுன்னு வச்சுக்காங்களேன். ஏப்ரோ கொடி மிதிக்கிறீங்கன்னா இதை அப்படியே விட்டுட்டு வச்சுக்காங்க, டிடிஎஸ் ஷாப்பில் மாட்டிக்குதுன்னுதான். அதுக்கோசரம் வேறு வழியே இல்லை, மிதிச்சு விட்டு தான் சுற்றுறதா இருக்குது. இன்றைக்கி ஒன்றும் மானம் பாருங்கள் வெளிச்சத்தமாக தான் இருக்குது. இன்றைக்கி ஒன்றும் ஒதுங்கிச்சுன்னு வச்சுக்காங்க, சப்சைடாக சொன்னதெல்லாம் இழுத்து போடுவோம். பார்ப்போம் என்ன நடக்குதுன்னு. ஒரு 10 மணி மட்டும் விட்டுச்சுன்னா போதும். நான் அடுத்து அஜித்து கிட்ட கதூர் வாங்கி ஓட்டுறேன் ப்ரோங்கிறேன். நான் அடுத்த சைடு ஓட்டுங்க, நான் இதை ஓட்டி போடுறேன் அப்படிங்கிறான்.
புரியல வா டோர் அவ்வளோ வீடு க்ளோஸ் ஆக மாட்டேங்குது 50 ஸ்பீடுக்கு. ஏடா அது என்னடா பண்ணும்? அது காலையில் என்னங்கடா மிஷின் வந்து என்னை விட்றாங்க தான் காலையிலேருந்து 3 நாளாக மிஷின் சரி ஓட்டம் ப்ரோ. டெய்லியும் 150 கற்று இப்படி ஓட்டுறோமா மிஷின் அட்டட்டாங்குது. பழைய மிஷினாக இருந்தாலும் இப்படியெல்லாம் ஓட்ட முடியாது ப்ரோ. ஏதோ ஒன்று புட்டுக்கிட்டு போயிடும். ஏதோ மிஷின் புது மிஷினாக இருக்கும் ஓரளவுக்கு ஓடுது. ஓகே எனிவே ஏதோ ஒரு 2 நாள் ஃபீல்டு முடிஞ்சிடும். அவ்வளோதான் கிட்டத்தட்ட ஓட்டிட்டோம். ஒரு 2 நாளில் ஃபீல்டு கம்ப்ளீட் ஆகிருக்கும். அவ்வளோதான். இந்த ஒரு நெட்டை ஓட்டினா எந்த ஃபீல்டு முடியும். இதில் ஒரே இடத்துல இருந்துச்சுன்னா எந்த பிரச்சனையும் இல்லை. தனித்தனியாக எடுத்துக்கிட்டு இருக்கிறதுனால தான் எப்படி சொல்கிறது, வண்டி தூக்கிட்டு சுற்றுறதுனால தான் பிரச்சனை. எவ்வளோ வயர் வந்துருக்கு. ஓட்டிட்டு அடிச்சு வச்சுட்டோம். அது அப்படியே போயிருக்கலாம்ல. இன்னும் அந்த அரை வெயில் சுற்றலை, இன்னும் புடங்க வேலை. அது இன்னும் 10 நாள் ஆகும். அதனால் இதை சுற்றிக்கன்னா வேலை முடிஞ்சுது. கடலக்காய் தெரியலையே. கடலக்காய் ரேட்டு தெரியல. கொடி வேணாலும் 300 ரூபாய்க்கு போகுதான். கடலக்காய் ரேட்டு தெரியல. ஏன்னா கடலக்காய் இந்த ஐட்டம் வந்து ஒன்றாந்தரமான காய் கிடையாது. ஓகேப்பா. எங்கள் ஊரில் வந்து கொடி வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா கட்டம் வந்து 300 ரூபா. அதாவது குட்டி கூட வந்து கட்டோட 300 ரூபா. ஆனந்த் கூப்பிட்றான். ஆனந்த் ஃபோன் பண்ணுறான். ஆனந்தே ஃபோன் பண்ணுறாப்புல. தெரியல, நான் எடுக்கிறேன். ஓகே, இதை சுற்றிட்டு அடுத்த சைடில் போய் பார்க்கலாம். எருக்கு கட்டிக்கும். என்னடா எருக்கில் வீடியோ எடுத்து வச்சுக்கிறான்னு பார்க்காதீங்க. வேறு வழியே இல்லை. அப்ப அவ்வளோதான். ஒரு 7 கட்டை சுற்றிட்டு அடுத்த சைடு. இதுவே ஒரு கட்டைக்கு வருமா வராதான்னு தெரியல. எடுத்துக்கிடுவானா? எடுத்துக்கிடும். கடைசி கட்டை. அதான் கட்டை. அதான் ஓப்பன் பண்ணி வச்சியா? கடைசி கட்டை போட்டாச்சு. அங்கே போ. காலையில் போனேல அதுக்கு போ. காலையில் இருக்கு போனேல அதை அப்படி சுற்றிட்டு அப்படியே அவன் போயிடலாம் மேலே. ஓகே ப்ரோ. இப்போ நம்ம மாமா ஓட்டிட்டு இருக்காரு. நம்ம அண்ணன் கடை தான் ஓட்டிகிட்டு இருக்கோம்.
அதெல்லாம் இல்லை, அவ்வளோதான். பாருங்க, வெறும் ஒரு சிறுத்தைக்குட்டி ஒன்று வருது. என்ன போடுறாரு மாமா? கொளுத்த லோட் ஆயிடுச்சு. என்னது அது கூட வீட்டுக்கு எடுத்து போகிறேன். கொளுத்தான் முடிச்சியா? நான் என்ன பண்ணுறேன், வேலைக்கு கேட்ரிங் பாய் பார்த்துக்கேன். இங்கே இருந்து பார்க்குறாரு. 1 2 3 முட்டை 4 முட்டை தள்ளியாச்சு. பறக்குற ஆமாம் நூல்கண்டு தாடிப்பாரு. ஆனால் நூலுக்கு வேறங்க காடு இருக்கிறா ஒரு 4 பால் பிடிக்கும். இப்போ வா போகலாம், அவ்வளோதான். போட்டோ போ. லோட் ஆகிடுச்சுன்னா சவுண்டு வரும், நூல் கட்டும்போது சவுண்டு, ஓப்பன் ஆகிட்டு இப்போ ரவுண்ட் 2 சவுண்டு வரும். க்ளோஸ் ஆகுதுன்னு அர்த்தம். அப்போ அதை விட்டுருங்க, நாளைக்கு சேர்த்து கட்டிக்கலாம். அதை விட்டுருங்க, நாளைக்கு சேர்த்து அப்படியே இங்கேயே குட்டா வச்சிருக்கேண்ணா. அப்புறம் அதை சேர்த்துக்கலாம். பைக் இதிலே வருமா? பைக்குண்ணா காடுகாடாக பூண்டு வரணும். ஏன்னா காடுக்குள்ளே பூண்டு பைக் எடுத்து வரணுச்சிட்டாரு. கிளம்பலாமா? வண்டி எப்படி காட்டுக்குள்ளே பூண்டு போகணும்? அமேசான் காட்டுக்குள் ஒரு பயணம். அமேசான் காடுகள். இந்த காட்டுக்குள்ளே யாரும் காலடியே வச்சதில்லை, நாங்கள் தான் ஃபஸ்ட்டு வைக்கிறோம். எங்கடா போறீங்க? இதுலாம் ஓடலாம், வச்சுனா முட்டுதுண்ணா, தட்டுதுண்ணா. கம்பி வண்டி. ஐயோ அம்மா, எங்கடா தடமே இல்லை, எங்கடா கூப்பிட்டு போகிறீங்க? போயிட்டு வர மாதிரிமா? எங்கடா இது தடம்? தடம் இல்லை சார். அப்புறம் தடம் கீக்குது, நான் சொல்ல வேண்டியதானே. ஒரு முழுக்கா அவ்வளவுதான். வரமாயிருமா? ஒரு கோடை வச்சுருப்பாங்க, நான் எடுத்துட்டு வரேன். நான் யாரை கரடி ஓட்டினாரா? எங்கடா தட்டம்? அப்படியே தட்டி தூக்க பறந்துட்டு விழுந்துருவான். சரி அவ்வளவுதான். இது அதுக்கப்புறம் அதில் போகும். சந்து முந்துக்கெல்லாம் குடிக்க போகிறீங்க இல்லையாடா? முள்ளில் விட்டு விட்டு பஞ்சராக போந்துடா. காடு கேட்டுப்பேன் வாய் அசிங்கிச்சு. ஒரு வழியாக அமேசான் காட்டுக்குள்ளேருந்து வீட்டுக்குள்ளே வந்தாச்சு.
சார் நம்ம ஆயா தான். இருக்குது கடை இருக்குது. ஒரு வழியாக அமேசான் கார்டில் இப்போ தான் ஊட்டி வந்துருக்குறோம். ஓகே ப்ரோ, ஒரு நெக்ஸ்ட் வீடியோ சந்திப்போம். இருட்டு கட்டிச்சு, இதுக்கு மேலே கிளியராக வீடியோ வராது. அதனால் இந்த வீடியோ இதோட முடிச்சுக்கலாம். சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மீண்டும் ஒரு நல்ல வீடியோவில் சந்திப்போம். டாடா பாய். நாம் இன்னொரு ரைடு போக போகிறோம். இதில் புரியல அம்மா இதெல்லாம் நான் சொன்ன வரைக்கும் ஓட்டி வச்சேன், அவ்வளோதான். யாருக்கிட்ட இதில் சார் இதில் இப்படி போய் போகும்டா. போகுமா? இதில் இப்போ எதுக்கு எங்கே போ? அங்கே போகணும். அங்கே போகிற இதில் போ. இப்போ டிராக்டர் போகிறது வழி பார்க்கணும். இதில் போ. நான் எங்கேயும் வரேன் ஓட்டியாச்சுண்ணா, அவ்வளோதான். நான் வேறெல்லாம் யாருமே வந்து சொல்லணும். அதெல்லாம் யாருமே எதுவுமே சொல்லவே இல்லை. 2 மணி நேரம் அவுத்திலே தான் ஓட்டினேன், யாருமே வரல. சொன்னது எல்லாத்தையும் அங்கே ஓட்டிட்டேன். அஜித்தனை எல்லாமே ஓடிக்காராமா. எதுவுமே சொல்லி எல்லாம் காசு கொடுத்து கணக்கு முடிச்சு விட்டாங்களே. கடைசியாக தெரியுமா தெரியாதா? கடைசியா ஓகேன்பா, இந்த வருஷத்தில் கடைசி க்ளோசிங் சொல்லிட்டேன். க்ளோசிங் சொல்லிட்டியா? சரி, அஜித் ஒரு க்ளோசிங் சொல்லிட்டானா ப்ரோ. சரி, சொன்னால் ஒன்றும் தப்பு இல்லை, கோச்சிக்க மாட்டாங்க நம்ம சப்ஸ்கிரைபரு. அது யார் ஓட்டுறதுன்னு பார்த்தீங்கன்னா சந்தோஷம் வந்திருக்கிறான் ப்ரோ. நான் ஒரு கத்தனாச்சும் ஓட்டணும், பகலில் தான் எனக்கு கொடுக்க மாட்டேங்கிறீங்க. நைட்டுலாம் எனக்கு கொடுக்கலாம், அவ்வளோதான். அவன் கொலை காண்டில் ஆயிடுவான். பகலில் ஓட்டி கொடுக்குற பகலில் வந்து வாங்காம பகலில் தான் நீங்கள் கொடுக்க மாட்டேங்கிறீங்கிறானே. நீ கேட்டால் திட்டுறியா? நைட்டில் வந்து வாங்கி நீ கேட்டால் திட்டுறேன். அவன் என்ன பண்ணுவான்? அர்ஜென்ட் இல்லாமல் இருந்துச்சுன்னா கொடுக்கலாம், ஓடி எல்லாம் உண்ணுது கட்டுங்கிறாங்க. அப்புறம் என்ன பண்ண முடியும்? மாட்ட விட்டாலும் நான் அடியில் உட்காந்து பிடிக்கிட்டு பகல் அது ஒரு பக்கம் பொழப்பு போயிடும். ஓகேன்பா, அவ்வளோதான். இன்னையோட நைட்டு ஃபீல்டு முடிஞ்சிருச்சுன்னு நினைக்கிறேன். நாளைக்கெல்லாம் பகலில் தான். டெய்லி இப்படி தான் 3 நாளாக சொல்கிறீங்க. ஏய் கன்றா புட்றா, ஏதோ ஒன்று பிடிக்கிட்டு போ. இப்படி தான் 3 நாளாக சொல்கிறீங்க. நைட்டு ஃபீல்டு முடிஞ்சுதுன்னு. நைட்டு நானும் 11 மணிக்குள்ள போய் தூங்குறேன். என்னமா நான் மட்டும் என்னமா 6 மணிக்கு படுத்து தூங்குற மாதிரி சொல்கிறேன். நீங்கள் என்ன எடிட்டிங் போட்டு 1 மணி ஆயிருமே? ஆமாம், நான் இன்றைக்கே வீடியோ போடல. நாளைக்குனாச்சும் வீடியோ போடணும்னு சொல்லி தான் ஓப்பனிங்கெல்லாம் வீட்டில் எடுக்காத அப்படியே சைட்டில் நீ வர ஷூட் பண்ண. இன்னும் கொஞ்சம் ஏமாந்துருந்தனா நீ பூத்துன்னு போயிருப்ப. கரெக்டாக கேமரா ஆன் பண்ணுற வந்துட்டேன். நீ ஃபோன் பண்ணீங்க. ஓகேன்பா, சந்தோஷ் எப்படி ஓட்டுறான்னு பாருங்கள். இது கடைசி கிளிப்பு வந்து சந்தோஷ் ஓட்டுறது. ஓகேன்பா, நாளைக்கு வேறு வீடியோவில் சந்திப்போம். பாய் டக்கு. இப்போ அஜித் தெரியுறானா? அஜித் மாப்பு நான் ஏற்கனவே கருகருனுக்கிறேன். இருட்டில் வந்து என்ன தெரியும். ஓகே ப்ரோ, நாளைக்கு பார்க்கலாம் வேறு வீடியோவில். பாய்.